கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் முடிய. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்கள். தியான வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 8:1 ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர், அதாவது மணவாளனாகிய கர்த்தர் ஞானம் என அழைக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் மணவாளனாகிய கர்த்தர் அழைக்கின்ற அழைப்பின் குரல்களை பார்க்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது மணவாட்டியும் ஞானம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியை அழைக்கிறார். நீ வா என்று அந்த 8வது அதிகாரத்தை கூர்ந்து நீங்கள் வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்கியங்களை கேட்டு, இல்லைனால் என்னுடைய அழைப்பை கேட்டு நீ உன்னுடைய வீட்டை கட்டுவாய் என்றால் என்று சொல்லி மணவாட்டியை பார்த்து 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரந்திருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீயாக, அதாவது ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அல்லது அதன்படி கட்டுகிறவளை குறித்து நாம் இங்கே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி கட்டுகின்ற பொழுது தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறாள் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற மணவாட்டிகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு புத்தியுள்ள ஸ்திரீயாக, புத்தியுள்ள ஒரு மணவாட்டியாக நாம் வீட்டை கட்டுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நாம் நிதானித்து யோசித்து அறிவோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மணவாட்டி எல்லா வகையிலும் தன் மணவாளனுக்கு ஒப்பாகவே மாறிவிட்டாள் என்பதைத்தான் இந்த 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஞானத்தின் குணாதிசயங்களை நாம் உற்று நோக்கி ஆராய்வோம் என்றால் யார் கிறிஸ்துவின் மணவாட்டி என்பதை மிக எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஞானத்தின் குணாதிசயங்கள் என்ன, அல்லது ஞானத்தின் குணாதிசயங்களாக 7 தூண்களையும் சித்திரந்தீர்க்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த 7 தூண்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதலாவதாக பரிசுத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவம் = பரிசுத்தம் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? மணவாட்டி மிக முக்கியமான முதல் தூணாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் சித்திரந்திருக்க வேண்டிய முதல் தூண் என்ன? பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரம். வெளிப்புற பரிசுத்தத்தை மாத்திரம் காட்டிவிட்டு உள்ளே வெற்றுக்கூடாய் ஒரு கல்லறையைப் போல நாற்றமும் துர்நாற்றமும் வீசுகிற அந்த கல்லறையைப் போல் நாம் இருப்போம் என்றால் வேதனைக்குரியவர்களாக நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்ட பரிசுத்தம் அல்ல. மாறாக தூணின் உச்சி தொடங்கி அதனுடைய அடிப்பாகம் வரை உறுதியான கெட்டியான தூணாய் விளங்குவதே இந்த பரிசுத்தம். வாழ்வின் எல்லையெங்கிலும் பரிசுத்தம். ஆலயத்தின் பிரமாணமாவது என்ன? நீங்களும் நானும் ஆலயங்கள், ஆண்டவருடைய ஆலயங்களாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆலயத்தின் பிரமாணம் என்ன? எல்லையெங்கும் பரிசுத்தம். வெளியே பரிசுத்தம், உள்ளே துர்நாற்றம் என்கின்றதான அந்த மாய்மாலமான ஒரு வாழ்க்கை அல்ல. நல்ல தூணாய் உச்சியிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலேயும் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக சமாதானம். 2வது தூண் என்ன? சமாதானம். நீதியும் சமாதானமும் எப்பொழுதும் இணைந்தே செல்லுகிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீதி என்பது என் ஆண்டவர் என்னுடைய ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய நீதியாகிய தேவன்.
யெகோவா சிட்கேனு. ஆகையினாலே அந்த நீதியை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் இப்பொழுது சமாதானமுடையவனாக இருக்கிறேன். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிற பிறரோடு நான் சமாதானத்தை விளங்க பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஆகையினாலே நீதி, தேவனுடைய நீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதான தூதுவர்களாக இருக்க வேண்டும். ஆம், இந்த நீதியும் சமாதானம் இரட்டை குழந்தைகளைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமுமாம் என்று சொல்லி ரோமர் 14:17 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் பவுலடிகளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும். மெய்யான ஞானம் ஒருபோதும் வாக்குவாதம் உள்ளதும் சச்சரவு பண்ணுவதுமாய் இருப்பதே கிடையாது. அந்த மெய்யான ஞானம் அது சச்சரவு செய்யாது, சண்டை சச்சரவு செய்யாது, வாக்குவாதம் செய்யாது. அது சண்டையிடுவதற்கு முன்பாக தலையை நீட்டிக்கொண்டு செல்வதும் கிடையாது. தன்னால் முடிந்தவரை யாவரோடும் மனரம்மியமாக சாந்தத்தையும் சமாதானத்தினாக உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக, அந்த சமாதான உறவையே நாடுகிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தின் தூண் சித்திரந்தீர்க்கப்பட்டதாக உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? மூன்றாவதாக சாந்தமுள்ள ஒரு கரிசனை. கிறிஸ்துவின் மணவாட்டி மற்றவரிடத்திலே எப்போதுமே நல்லவர்களாயும் மென்மையுள்ளவர்களாயும் பொறுமையுள்ளவர்களாயும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாயும் இருப்பார்கள். எல்லாரையும் மதிக்கின்ற ஒரு பண்பு உண்டு. மற்றவர்கள் தங்களிலும் பிரதானமானவர்கள் என்கின்றதான ஒரு நோக்கம், எண்ணம் உண்டு. தான் எல்லாரை விட சிறந்தவன் என்று சொல்லுகிற மனமேட்டிமையற்றவர்களாக இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாந்தம் இருக்கிற இடத்துல கரிசனை உண்டு. கரிசனை, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சாந்தம் இருக்கும் என்றால், பிறர் பேரிலே நான் அவர்களோடு மன நிறைவோடு மன அமைதியோடு இருப்பேன் என்றால், அவர்களை குறித்ததான கரிசனை எனக்கு உண்டாகும். உன் அயலானை குறித்ததான கரிசனை உனக்கு உண்டா? அவர்களும் சமாதான பிரபுவை அறிய வேண்டுமே, அவர்களும் சந்தோஷத்தோடு மோட்சராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டுமே. இந்த கரிசனை உனக்கு இருக்கும் என்றால், நீ அவரிடத்தில் சாந்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் உன்னிடத்தில் காணப்படுமே. ஆம், சாந்தமுள்ள கரிசனை. மற்றவர்கள் என்னை காட்டிலும் சிறந்தவர்கள், இந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது சாந்தம், தாழ்மை அங்கே காணப்படுகிறது. நான்காவதாக தூணை பார்ப்போம் என்றால், இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. இணக்கம் எப்பொழுதும் இசைந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேறு வழியில் சொல்ல வேண்டால் ஐக்கியமான ஒரு வாழ்க்கை. எச்சரிப்பையும் புத்திமதியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு இணங்குகின்ற பொழுது மாளிகைகளாக, பண்ணைகளாக, நாம் ஆண்டவருடைய ஆலயங்களாக கட்டி எழுப்பப்படுவோம். ஒரு கல்லோடு பிற கல் இணைக்கப்படுகின்ற பொழுது மாத்திரமே அது கட்டி எழுப்ப முடியும். அது நான் இணைவுக்கு இசைவிற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இசைவு காணப்பட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இணக்கம் உண்டா? இணங்குவதற்கு விருப்பமாயிருக்கிறேனா? தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய புத்திமதிக்கும் தேவனுடைய எச்சரிப்புக்கும் நான் இணங்கி செல்லுகிறவனாக, கீழ்ப்படுகிறவனாக நான் இருக்கிறேனா? மணவாட்டி இந்த இணங்குவதற்கு விருப்பமான அந்த தூணை சித்திரந்திருக்கிறாள். ஐந்தாவதாக நான் பார்ப்போம் என்றால், மிகுந்த இரக்கமும் அதனுடைய நற்கனிகளும் காணப்பட வேண்டும். மிகுந்த இரக்கம், அதனுடைய நற்கனிகள். அவ்வப்போது கொண்ட இரக்கத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் மணவாட்டி அவளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அவள் இரக்கத்தினால் நிறைந்தவளாயிருப்பாள். யாரையும் நிபந்தனையின்றி மகிழ்ச்சியுடன் மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி ஒருபொழுதும் அவள் கஷ்டப்பட்டதில்லை. அது துன்பமாய் அவளுக்கு தெரியவில்லை. அவள் அனைவரையும் மனப்பூர்வமாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவளாய் இருக்கிறாள். மிகுந்த இரக்கம் நற்கனியை கொடுக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆறாவதாக நான் பார்க்கின்ற பொழுது, மணவாட்டி என்றும் மாறாத உறுதி என்கிறதான அந்த தூணை அவள் சித்திரந்திருக்கிறாள். என்றும் மாறாத உறுதி. தேவனுடைய பார்வையிலே ஜீவிக்கிற நான் கற்றுத்தேர்ந்த சத்தியத்தில் உறுதியாய் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். தேவனுடைய பார்வையிலே ஜீவிக்கின்றவர்கள்
இந்த மணவாட்டி தேவனுடைய பார்வையிலே ஜீவிக்கிறாள். தான் கற்றுத்தேர்ந்த சத்தியத்தில் உறுதியாக இருப்பாள். கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம். நிறைவாக மணவாட்டி சித்திரந்திருக்கிற 7வது தூண் மாயமற்ற தன்மை. மாயமற்ற தன்மை. மற்றவர்கள் வெளியே காண்பதை விட தன் உள்ளே அதிகமான ஆவிக்குரிய களஞ்சியம் பெற்றவளாக இருப்பாள். ஆம், வெளிப்புறத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறவள் அல்ல, தன்னுடைய அகத்திலே உள்ளான வாழ்விலே ஆவிக்குரிய நிறைவை பெற்றவளாக, ஆவிக்குரிய பொக்கிஷத்தை உட்கொள்ளவளாக அவள் காணப்படுவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தால் நாமும் ஞானத்தின் இந்த 7 குணாதிசயத்தை நிச்சயமாய், வெகு நிச்சயமாய் கண்டுகொள்ள முடியும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஞானத்தின் சம்பூர்ணம் நிறைந்த எங்கள் மணவாளனைப் போலவே அவருடைய மணவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் ஞானத்தின் இந்த 7 திவ்ய அம்சங்களில் தேறிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.